பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம் நேயர்களே, நான் தான் உங்க சென்னை கிரி பேசுறேன். இந்த வாரம் மாமா ட்ரௌசர் கண்டு நிகழ்ச்சியில பல வித்தியாசமான டயலாக் கூட நான் உங்களை சந்திக்க போறேன். ஏகப்பட்ட பேர் பேச போறாங்க. யார் யார் எப்படி சொத போறாங்கன்னு தெரியல. போலாமா? நம்ம மாமா ட்ரௌசர் கண்டுச்சு. எல்லாருக்கும் வணக்கம். மாமா ட்ரௌசர் கண்டுச்சு. அது என்ன தம்பி அப்படி கேட்டு போட்ட? இந்த காரை இதுக்கு முன்னாடி யார் யார் வச்சிருந்தாங்க தெரியுமா? மாந்தூரம் மகாராஜா வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் ஐநாக்ஸ் வச்சிருந்தாரு. ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த காரை நான் வச்சிருக்கேன். அது என்ன தம்பி அப்படி சொல்லிட்டீங்க? இந்த காரை யார் யார் வச்சிருந்தா தெரியுமா? மாத மகாராஜா வச்சிருந்தாரு. ஹைதராபாத் நைரஸ் வச்சிருந்தாரு. நிசாம் வச்சிருந்தாரு. அப்புறம் திருவனந்தபுரம் ஐரஸ் வச்சிருந்தாரு. மினிஸ்டர் வச்சிருந்தாங்க. எம்எல்ஏ வச்சிருந்தாங்க. அப்புறம் கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் தம்பி வச்சிருக்கோம். நம்ம தானே ஏன் என்னைய சேர்க்கிற தம்பி? ஸ்டார்ட் டயலாக். அதுனா தம்பி இப்படி பேசிட்டீங்க. இந்த கார் யாரெல்லாம் வச்சிருந்தாங்க தெரியுமா? ஆந்திர மகாராஜா வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஹைதராபாத். ஆந்திரா வேற ஹைதராபாத் வேறயா? கேட்டுக்க மக்களே, கேட்டுக்க. அதுக்கப்புறம் ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எம்பி வச்சிருந்தாங்க. எம்பி ஒரு போஸ்டிங் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் சினிமா நடி கவர்ச்சி நடி யாரை சொல்ற? சொந்தி. அதுக்கப்புறம் நான் வச்சிருக்கேன். இதுனா தம்பி இப்படி சொல்லிட்டீங்க. இந்த கார் யாரெல்லாம் வச்சிருந்தாங்க தெரியுமா? மாந்திர மகாராஜா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹைதராபாத் மாமியார் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எம்பி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எம்எல்ஏ வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சினிமா நடி சொப்பன சுந்தரி வச்சிருந்தாங்க. யாரைய? சொப்பன சுந்தரி இல்ல, கார. அப்படி சொல்லு. ஆயே கொஞ்சம் டயலாக் நல்லா பேசுமா? அக்கமா. அது என்ன தம்பி அப்படி சொல்லிட்டீங்க? இந்த கார் யாரெல்லாம் வச்சிருந்தா தெரியுமா? மாந்திர மகாராஜா வச்சிருந்தாரு. திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாரு. ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு. ஒரு எம்எல்ஏ, ஒரு மந்திரி. அப்புறம் யார் வச்சிருந்தா? அது என்ன தம்பி அப்படி சொல்லிட்டீங்க? இந்த கார் யாரெல்லாம் வச்சிருந்தா தெரியுமா? மாந்திர மகாராஜா வச்சிருந்தாரு. ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு. திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாரு. ஒரு எம்எல்ஏ, ஒரு மந்திரி, சினிமா நடிகை சொப்பன சுந்தரி, ஒரு கவுன்சிலர், ஒரு வார்டு பாய், நீங்க. அதுக்கப்புறம் நான் வச்சிருக்கேன். இந்த காரை யார் வச்சுட்டு இருந்தாங்க தெரியுமா? மாந்திர மகாராஜா வச்சிருந்தாரு. ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு. திருவனந்தபுரம் ஐநாக்ஸ் வச்சிருந்தாரு. ஒரு மந்திரி வச்சிருந்தாரு. எம்எல்ஏ வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த கார் யாரை வச்சிருந்தாங்க தெரியுமா? கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம தான் சார் வச்சிருக்கோம். கவர்ச்சி நடிகைக்கு அப்புறம் தான் தெம்பே வருது பையனுக்கு. அது என்ன தம்பி இப்படிலாம் சொல்லிட்டீங்க? இந்த கார்லாம் யார் வச்சிருந்தா தெரியுமா? திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாரு. மாந்தோர மகாராஜா வச்சிருந்தாரு. ஹைதராபாத் நிச்சயம் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க அதுக்கப்புறம் சைடு கேப்ல அங்கன்னு லுக்கு போகுது. அது என்ன தம்பி அப்படி சொல்லிட்டீங்க? இந்த கார் யார் யாரெல்லாம் வச்சிருந்தாங்க தெரியுமா? மாந்தூர் மகாராஜா வச்சிருந்தாரு. திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாங்க. ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாங்க. எம்பி, எம்எல்ஏ பல பேர் வச்சிருந்தாங்க. கடைசி யார் வச்சிருக்காங்கிறது தான் முக்கியம். கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் வச்சிருக்கோம் இந்த காரை. நம்ம ரெண்டு பேரும். அது என்ன தம்பி அப்படி சொல்லிட்டீங்க? இந்த காரை முன்னாடி யார் யார் தெரியுமா வச்சிருந்தா? மாந்திர மகாராஜா வச்சிருந்தாரு. அப்புறம் அதுக்கப்புறமா திருவனந்தபுரம் ஐரஸ் வச்சிருந்தாரு. அப்புறம் கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தாங்க. இடையில ரெண்டு மந்திரி, ரெண்டு எம்எல்ஏ வச்சிருந்தாங்க. மறந்துட்டியாமா? மந்திரி, எம்எல்ஏ வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த காரை நான் வச்சிருக்கேன். அது என்ன தம்பி அப்படி சொல்லிட்டீங்க? இந்த காரை முன்னாடி யார் யார் வச்சிருந்தாங்க தெரியுமா? மாந்திர மகாராஜா வச்சிருந்தாரு. எம்எல்ஏ வச்சிருந்தாரு. மந்திரி வச்சிருந்தாரு. திருவனந்தபுரம் ஐரஸ் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா நம்ம கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா இப்ப நான் வச்சிருக்கேன். அதுல என்ன தம்பி இருக்கு? இந்த கார் நான் உனக்கு தம்பியா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? சரி பேசு. அதுல என்ன தம்பி இருக்கு? இந்த கார் யாரெல்லாம் வச்சிருந்தாங்க தெரியுமா? திருவனந்தபுரம் ஜனாஸ் வச்சிருந்தாரு. ஜனகராஜா. ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு. எம்பி வச்சிருந்தாரு. எம்எல்ஏ வச்சிருந்தாரு.
கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தாங்க. இப்ப அதுக்கப்புறம் இந்த காரை நான் வச்சுட்டு இருக்கேன். நீ வச்சுட்டு இருக்கே? ஆமா. உன்ன என்ன வீட்டுல வச்சிட்டு இருக்காங்க? அட என்னங்க நான் எப்படி சொல்லிட்டீங்க இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் டயலாக் சொல்லவே இல்ல. ஸ்டார்ட் டயலாக். அட என்னங்க நான் எப்படி சொல்லிட்டீங்க இந்த கார் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வச்சிருந்தாங்க உங்களுக்கே தெரியுமா? மாந்தரம் மகாராஜா வச்சிருந்தாரு, திருவனந்தபுரம் நிஜாம் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறமேட்டு ஹைதராபாத் அவர் யாரு ஹைதராபாத் ஐனஸ் நினைக்கிறேன் அவர் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறமேட்டு கவர்ச்சி சொப்பன சுந்தரி வச்சிருந்தாங்க. அதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறமேட்டு நம்ம தான் வச்சிருக்கிறோம் இந்த காரை. இதுக்கு மேல என்ன தேவை நம்மளுக்கு? சூப்பர். மண்டையை பார்க்கும்போதே நீ கரெக்டா டயலாக் பேசுன்னு எனக்கு தெரியும். இப்போ இந்த காரை பத்தி நேரம் வச்சிருந்தா கேட்டா பாத்தீங்கன்னா இப்ப வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கான் கார். சரி, மாந்தர மகாராஜா வச்சிருந்தாரு, அப்புறம் திருவனந்தபுரம் ஐரஸ் வச்சிருந்தாரு, அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு, எம்எல்ஏ வச்சிருந்தாரு, எம்பி வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நான் தான் வச்சுக்கிறேன். பாத்தீங்க இதுக்கு மட்டும் எவ்வளவு கேப் விட்டு தெளிவா சொல்றாங்க. அசோக் போறேன். போறதுக்கு முன்னால ஒரு சொல்ற நல்ல கவனமா கேட்டுக்கோ. பணம் பேர் புகழ் அந்தஸ்து இருக்கிற திமிர் இல்ல. என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வந்துட்டு எனக்குள்ள தூக்கி இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பிட்ட. இது வரைக்கும் நீ அண்ணாமலை நண்பனா தான் பார்த்திருப்ப. இனிமேல் விரோதியா பார்க்க போற அண்ணாமலைடா. அசோக் இந்த நாள் குடிச்சு வச்சிருக்கோம். குடிச்சு வச்சிருக்கணும். குடிச்சு வச்சிருக்கோமா? கொடுத்து வச்சுக்கணும். உனக்கு குடிக்கிறதா இருந்தா தனியா போய் குடிச்சு வச்சுக்கோ. உன்னை விட பணம் பேர் புகழ் சம்பாதிச்சு உன்னோட பணம் பேர் சம்பாதிச்சு உன்ன மாதிரி பல அடுக்கு மாடிகளை கட்டி உனக்கு பல அடுக்கு மாடிகளை கட்டி பல மிளகா பல மிளகா அரைச்சு பல மிளகா எடுத்து உன் தலையில அரைச்சு ஊத்து. பல அடுக்கு மாடிகளை கட்டி பல அடுக்கு மாடுங்க கட்டி உன்னோட பேர் புகழ் பணம் சம்பாதிச்சு உன்னோட பேர் புகழ் சம்பாதிச்சு உன்னோட பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை. எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டேன். உன்னை இந்த குள்ள தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை தோண்டி எடுத்துட்டேன். இந்த நாள் குறிச்சு வச்சுக்கோ. குறிச்சு வச்சுக்கோ மறந்துட பாருங்க. அசோக் என் பேர் அண்ணாமலை இல்லடா. என் பேர் அண்ணாமலை இல்லடா, பெரிய மலையா. அசோக் நான் போறேன். போறதுக்கு முன்னாடி நான் சொல்றதை நல்லா கவனமா கேட்டுக்கோ. இன்னைக்கு பணம் பேர் புகழ் அந்தஸ்துன்ற திமிர்ல என் வீட்டையே இடிச்சு என் குடும்பத்துக்கு நடுத்தர கொண்டு வந்த உன்னை எனக்குள்ள தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை தட்டி எழுப்பிட்ட. இது வரைக்கும் நீ இந்த அண்ணாமலையா நண்பனா தான் பார்த்திருக்க. இனிமேல் நீ விரோதியா பார்க்க போற. கொஞ்சம் டயலாக் எதுவும் இருக்க இதே மாதிரி பணம் பேர் புகழ் சம்பாதிச்சு பல அடுக்கு மாடிகளை கட்டி உன் பணத்திமர அடக்கல. என் பேர் என்னது? விக்னேஷ். அசோக் நான் போறேன். போயிட்டு வா. போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு போறேன், நல்லா கேட்டுக்கோ. இன்னைக்கு பணம் பேர் புகழ் அந்தஸ்து சம்பாரிச்சுன்ற திமிர்ல என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தரு கொண்டு வந்த. குடும்பத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் கொண்டு வந்து எனக்குள்ள தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை தட்டி எழுப்பிட்ட. இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. குறிச்சு வச்சுக்கிறேன். அந்த டைலாக் நடுவில் இல்ல பரவாயில்ல, எது வேணும். இவ்வளவு தூரம் வந்து என்ன இது வரைக்கும் நண்பனா தான் பார்த்துருக்க. இது வரைக்கும் இந்த அசோக நீ நண்பனா தான் பார்த்துருக்க. அசோக் இல்ல அண்ணாமலையா? இது வரைக்கும் இந்த அண்ணாமலை நீ நண்பனா தான் பார்த்திருக்க. இனிமேல இருந்து விரோதியா பார்க்க போற. அசோக் பணம் பேர் புகழ் அந்தஸ்து இருக்க திமிர்ல என் வீடை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தரு கொண்டு வந்த. எனக்குள்ள இருக்க தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பி குளிப்பாட்டி விட்ட. தட்டி எழுப்பிட்ட. அதே மாதிரி சொல்லு. தட்டி எழுப்பிட்ட. நானும் இந்த மாதிரி பணம் பேர் புகழ் சம்பாரிச்சு ஒன்னு நடுத்தரு கொண்டு வரல. என் பேர் அண்ணாமலை இல்ல. நான் போறேன். கேமரா உடைச்சுக்க. போறதுக்கு முன்னாடி நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நல்லா கேக்குறேன். எந்த திமிருல நீ என்ன அவமானப்படுத்தி என் வீட்டை இடிச்சு எனக்குள்ள தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டடா. இந்த அண்ணாமலைய நீ நண்பனா தான் பார்த்திருப்ப, விரோதியா பார்த்தது இல்ல. பாத்துறாத, தாங்க மாட்டேன். இந்த நாள் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. என்னைக்கு நான் வந்து உன்னை டயலாக் பேசணும். என்ன அவமானப்படுத்த மாதிரி உன்னை அவமானப்படுத்தல. என் பேர் அண்ணாமலை இல்லடா. அசோக் நான் போறேன். போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. பணம் பேர் புகழ் அந்தஸ்து இருக்க திமிர்ல என்ன நடு ரோட்ல கொண்டு வந்துட்டேன். நடு ரோட்டுக்கு வந்துட்டியா? நம்ம கோவத்துல இருக்க. நல்லா வாழ்ந்துட்டு இருந்தா நடு ரோட்டுக்கு. இந்த நாள் உன் டயலாக்ல இதுல டயலாக்ல குறிச்சு வச்சுக்கோ. கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ.
நான் செம்ம கோவமா இருக்கேன். ஆமா எனக்கு நீ சொல்லிட்டே என்னால சொல்ல முடியல. பழி வாங்குறேன் வந்து. பழி வாங்குறேன் வந்து வீட்டுக்கு வந்து. அசோக் நான் போறேன். போயிட்டு போறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ. பேர், அந்தஸ்து, பணம், புகழ் இருக்கிற திமிர்ல என்ன நீ நடு ரோட்ல கொண்டு வந்துட்டு எனக்குள்ள இருக்க ஒரு சிங்க தண்ணி எழுப்பிட்ட. அந்த சிங்கம் இப்ப செம கோவமா இருக்கு. டென்ஷனா இருக்கு. எங்க வண்டலூர்லயா? சரி சொல்லு சொல்லு சொல்லு. இந்த நாள் இதுல குறிச்சு வச்சுக்கோ, கேலண்டர்ல. இதுல குறிச்சு வச்சுக்கோ. எதுல குறிச்சு வச்சிருப்பா? கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. அப்புறம் என்ன சொல்றதா? அவ்வளவுதான். இதே மாதிரி நானும் ஒன்ன நடு ரோட்டுக்கு கொண்டு வரேன். ரிட்டர்ன் வருவேன். அசோக் போறேன். போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ. என்ன சொன்னாதானே கேட்க முடியும். பேர், பணம், புகழ், அந்தஸ்து இருக்கிற திமிர்ல என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வந்து எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த புலிய தட்டி புலியா கொட்டை எடுத்தது எடுக்காதா? அசோக் போறேன். போயிட்டு வா. போறதுக்கு முன்னாடி சொல்றதை கவனமா கேட்டுக்கோ. பேரு, பணம், புகழ், அந்தஸ்து இருக்க திமிர்ல என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வந்து எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த மிருகத்தை தட்டி எழுப்பிட்டேன். இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. அசோக் போறேன். போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன். எப்படி உன் திமிரை வச்சு பேரு, புகழ், பணம், அந்தஸ்தை வச்சு என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தையே நடுத்தருக்கு கொண்டு வந்தியோ, எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டேன். இது வரைக்கும் இந்த அண்ணாமலைய ஒரு நண்பனா தான் பாத்திருப்ப, இனிமே விரோதியா பாப்படா. அசோக் போறேன். போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோ. உங்ககிட்ட இருக்கிற பேர், புகழ், அந்தஸ்துங்கிற திமிர்ல என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துட்டேன். எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டேன். இது வரைக்கும் அண்ணாமலை ஒரு நல்ல நண்பனா தான் பாத்திருக்கேன், இனிமேல் தான் விரோதியா பார்க்க போறேன். அசோக் இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. உனக்கும் எனக்கும் யுத்தம் ஆரம்பிச்சிடுச்சு. அந்த யுத்தத்துல உன்னை விட பேர், புகழ் எல்லாம் சம்பாதிச்சு அடுக்குமாடி ஹோட்டல்கள் கட்டி உன்னை விட பெரிய ஆளாகல. என் பேர் அண்ணாமலை இல்லடா. அசோக் போறேன். போயிட்டு வா. போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட இந்த பணம், அந்தஸ்து அதெல்லாம் யூஸ் பண்ணி என் வீட்டை இடிச்ச, என் குடும்பத்தை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்த. இதே மாதிரி உனக்கு ஒரு நாள் வரும். அதை உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சு. இதுவெல்லாம் அண்ணாமலைய நண்பனாலா பார்த்தேன், இப்போ விரோதியா பார்க்க என்ன சந்தோஷம் பாருங்க. போறேன். போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட இந்த பணம், அந்தஸ்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கிரெடிட் கார்டுல யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணல, என் வீட்டை இடிச்ச, என் குடும்பத்தை நடு தெருவுக்கு கொண்டு வந்த. இதுக்காக நான் உன்னை பழி வாங்குவேன். இந்த தேதியை உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இதுவெல்லாம் அண்ணாமலைய நண்பனாலா பார்த்தேன், இனிமேல விரோதியா பார்ப்போம். அசோக் போறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு போறேன். உன் பணம், பேர், புகழ் வச்சு காலேஜ் ஃபீஸ் கட்டல, வீடு இடிச்சிட்ட, நடுத்தருக்கு கொண்டு வந்துட்டேன். அதனால நான் திருப்பி உன்னை பழி வாங்க போறேன். எனக்குள்ள தூங்கி இந்த சிங்கத்தை நீ தூண்டி எழுப்பிட்ட. இந்த தேதியை உன் கேலண்டர் குறிச்சு வச்சுக்கோ. ஓகேவா? கிரிக்கெட் விளாண்டா நீ தானே அச்ச. பால் மேல போச்சு, கேட்ச் பிடிக்கலாம் பின்னாடியே போன, விட்டனா காட்சி கீழே விழுந்துருனா இங்க அடிபட்டு இருக்கும். இதுல மிடில் ஆப்பிள் இருக்கு, அதோட பிரச்சனைடா, அதோட பிரச்சனை இல்லை. 2 நாள்ல சரியா பண்ண. என்னாச்சு? கிரிக்கெட் விளையாடணும். யார் யாரு? நானும் நீங்களும். நீ தானே அடிச்ச? நான் அடிக்கலையா? பால் மேல போச்சு. எங்க? பிடிக்கலான்னு பின்னாடியே போனா விட்டனா. விட்டையா? ஆமா. காசு கீழே வந்துட்டனா. ஓகே இங்க அடிபட்டு இருக்கும். மெடுதாப்தான் கிட்ட இருக்கு. ஆமா. இங்க அடிப்பட்டா ஷாக் டெம்பரரி மெமரி தான் சாரும். அது ஒன்றும் சரி, அது ஒன்றும் பிரச்சனை தான், ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். எவ்வளவு நாள் சரியாகும்? நீங்க தான் சொல்லணும். கிரிக்கெட் விளையாடணும். நானும் நீங்களும். நீ தானே அடிச்சா? பால் மேல போச்சு,
பிடிக்கலான்னு பின்னாடியே போனேன்னா விட்டனா கால் ஸ்லிப்பாய் கீழே வந்துட்டேனா. ஓகே ஓகே. இங்க அடிபட்டிருக்கோம். இங்கதான் மெடல் ஆப்ளாகேட்டா இருக்கு. இங்க அடிச்சா ஷாக் டெம்பரரி மெமரி தான் வரும். அது ஒன்றும் பிரச்சனை தான் வச்சு ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். என்னாச்சு? சொல்லு. கிரிக்கெட் விளையாடனா நீங்க தானே அடிச்சீங்க? பால் மேல போச்சு, கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். இங்க அடிபட்டுருச்சு. இங்க தானே மெடலாம் கேட்டா இருக்கு. சரி சரியா போய் என்னாச்சு? கிரிக்கெட் விளையாண்டனா நீங்க தானே அடிச்சீங்க? பால் மேல போச்சு, விட்டனா கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். இங்க தானே இருக்கு மெடலாம் அப்பலாம் கேட்டா. ஆமா ஆப்பிள கேட்ட அது கூடி சீக்கிரம் சரியா. என்னாச்சு? கிரிக்கெட் ஆடணும், பால் அடிச்ச மேல போயிடுச்சு. பால் அடிச்சா மேலதான் போவோம். நீ தானே அடிச்ச? நான் அடிச்சேன். கேட்ச் பிடிக்கலான்னு பின்னாடி போனேன், கீழே விட்டேனா ஸ்லிப் ஆகி கீழே விட்டேன். இங்க அடிபட்டுருக்கும். ஏன்னா இங்கதான் மிடில் ஆம்பிளிகேட்டர். அதெல்லாம் ஒன்றும் சரியில்லை. சரியில்லையா? பரவாயில்ல, சரியா போடும். சரியா போயிடும். கிரிக்கெட் விளாடுனேன், பால் பிடிக்கலான்னு போனேன். நீ தானே போனேன், ஸ்லிப் ஆயிடுச்சு. பாட்டா அடிபட்டுருச்சு. வலிக்கிட்டே இங்கதான் மெடுலா ஆப்ளாங்கேட்டா இருக்கான் சொல்றாங்க டாக்டர்லாம். சரியாயிடும், கவலைப்படாது. ரொம்ப சந்தோஷம். என்னாச்சு? கிரிக்கெட் விளையாடணுமா? நீதானே ஆச்சா? பால் அப்படியே மேல போச்சு. அப்படியே போச்சா? பிடிக்கலான்னு போனேன். எது வரைக்கும் போன? மேல இல்ல, அவ்வளவு தூரம் இல்ல, பின்னாடி தான் போனேன். ஸ்லிப் ஆயிட்டேனா? ஸ்லிப் ஆயிட்டியா? விழுந்துட்டேன். இங்க அடிபட்டுருச்சு. அங்கதான் மிட் ஆம்பிளிகேட் ஆகுது. அது ஒண்ணு இல்ல, சரியாயிடும். டாக்டர் சொல்லிருக்காரு. டாக்டர் சொல்லிட்டாரா? ஃபீஸ் கொடுத்துட்டியா? என்னாச்சு? கிரிக்கெட் விளாடணுமா, பால் மேலே போச்சா, நீ தானே அடிச்ச? பிடிக்கலான்னு போனேன்னா கால் ஸ்லிப்பாக கீழே இருந்தானா, இங்கே தானே அடிபட்டுது. மிடில் ஆம்பிளிகேட்டா இருக்கு. இங்கே அடிபட்டா ஷார்ட் டெம்பர்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, போ சரியாயிடும். 21 போறக்குள்ள சரியாயிடும். எங்கே வரீங்க? மேங்களூர். மேங்களூர் கன்னடா பேசுங்களா? ஓகே. இப்போ இந்த டயலாக் நீ கன்னடத்தில் சொல்ல போற. கன்னடத்தில் 2 லைன் மட்டும் சொல்லு. என்னாச்சு? கிரிக்கெட் விளையாண்டு அதை மட்டும் ಕನ್ನಡದಲ್ಲಿ சொல்லு பார்க்கலாம். ಎಂತಾಯ್ತು? ಕ್ರಿಕೆಟ್ ಆಟ ಆಡಿದ್ದೇವೆ. ಬಾಲ್ ಹಿಂದೆ ಬರ್ತಾ ಇತ್ತು. ಹೊಡೆದದ್ದು ನೀ ಅಲ್ವಾ? ಹೊಡೆದ ஒரு ಅಲ್ವಾ அப்புறம் திருநெல்வேಲಿ ಅಲ್ವಾ? ಸ್ಲಿಪ್ ಆಗಿ ಬಿದ್ದೆ. ಇಲ್ಲಿ ಮೆಡ್ಲ ಆಂಬ್ಲೆಂಗೇಟ ಉಂಟು. ಅದೇನಾಗಲ್ಲ, ಸರಿ ಆಗ್ತದೆ. ಸರಿ ಆಗ್ತದೆ. வேக பண்ணி. என்னாச்சு? கிரிக்கெட் விளையாடணும், நீ தானே அடிச்ச? பால் அப்படியே மேலே போச்சா, அப்படியே பிடிக்கலான்னு பின்னாடி போனேன்னா விட்டனா ஸ்லிப் ஆயிடுச்சு, கீழே விழுந்தனா இங்க அடிபட்டுச்சு. இங்கதான் மிடில் ஆப்ளாங்கேட்டா இருக்கான். மிடில் ஆப்ளாங்கேட்டா? அது ஒண்ணும் இல்ல, சரியாடும். சரியாப்படும். ஆமா. என்னாச்சு? கிரிக்கெட் விளையாண்டோம், நீ தான் அடிச்ச. ஏன் வாய் எப்படி போகுது? கேட்ச் பிடிக்கலான்னு பின்னாடியே போனேன். வாயை திறந்துனே போனியா? விட்டனா கால் ஸ்லிப் ஆகி கீழே வந்துட்டேன். எவ்வளவு சந்தோஷம் பாடுறேன். இங்க அடிபட்டு, இங்க மிடில் ஆம்பிளிகேட்டாரு. இங்க அடிபட்டா பிரெயின்ல டெம்பரரி மெமரி லாஸ் ஏற்படும். டெம்பரரியா? அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்கா சரி. அடி வாங்க பாக்குறியா? ஓகே நேயர்களே, இந்த வார நிகழ்ச்சி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் வித்தியாசமான டயலாக்கோட வித்தியாசமான மக்களோட நான் உங்களை சந்திக்க போறேன். அதுக்கு முன்னால www.peppers.com போயிட்டு உங்க ஃபீட்பேக்கை பதிவு பண்ணுங்க. இது உங்கள் மாமா ட்ரவுசர் காலண்டர்.